இவர் வந்து ஒரு நவீன பாக்கியராஜ் அப்படின்ற மாதிரி ஒரு முத்திரை இருந்துகிட்டே இருந்தது. அது அவருக்கே கொஞ்சம் இதுவாக தான் இருந்தது. நீங்க அமரன் அப்படி பார்த்தா ஆக்ஷன் படம் தானே அப்படின்னா, அமரன் வந்து முழு ஆக்ஷன் படமே கிடையாது, ஒரு பயோபிக் அது. அதுல வந்து சண்டை போடுறாரு ரைட்டு, ஒரு ராணுவ வீரரா ராணுவ அதிகாரி அதெல்லாம் பண்றாரு. வந்து முழுக்க முழுக்க ஆக்ஷன் படம் அப்படின்னா ஒரு விஜய் படம் மாதிரி அஜித் படம் மாதிரி இறங்கி சம்பவம் பண்றது தானே. அதுக்கு முருகதாஸ் இவரும் அந்த கூட்டணி சேர்ந்த உடனே முடிவாயிடுச்சு வந்து ரைட் ஓகே அப்படிதான் இருக்கும். அப்படி துப்பாக்கி நெடி லைட்டா தெரியுது சார், அந்த பாம்பு வெடிக்கிறது, அந்த இடங்கள் தீவிரவாத கும்பல் சம்திங் அது மாதிரி தோணுது. ஒரு கயிறை கட்டி வச்சு 4 பேர் அடிச்சுட்டு சிவகார்த்தி நிக்கிற மாதிரிலாம் காட்டுறாங்க. ஒரு பாம்பு பிளாஸ்ட் ஒன்று நடக்குது. ஒரு பஸ்ஸுக்குள்ள இருந்து 2 பேர் அலறாங்க. ஏதோ நிறைய துப்பாக்கி டிக் அவுட் பண்ற மாதிரியான இருக்குது. துப்பாக்கியோட தொடர்ச்சியாலாம் கூட கீழே வந்து கமெண்ட்ஸ் பார்த்தோம். வந்து மேபி அது இருக்கிறதுக்கான வாய்ப்பு. முருகதாஸ் அது நல்லாவே இருக்காது. வந்து எனக்கு இது பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள், இவர் வந்து ஒரு போலீஸ் அதிகாரியா அல்லது வந்து ஒரு தீவிரவாதியா அல்ல தீவிரவாதியை ஒழிக்க வந்த ஒரு தனி மனிதனா, கதைக்களம் வந்து சென்னைக்குள்ளே நடக்குதா அல்லது வந்து நார்த்தில் நடக்குதா பாம்பேயில் நடக்குதா இல்லை மதராஸின் டைட்டில் அதுக்கு தான் வச்சுருக்காங்களான்னு வெறும் இந்த டைட்டில் டீசர் வச்சு நம்மளால சொல்லிட முடியாது. வந்து